டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர் முறைகேடு. எந்த ஒரு அஃபென்ஸும் பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு செக் பவுன்ஸ் கேஸ்ல கூட செந்தில் பாலாஜி அவர்கள் மாட்டக்கூடாது. செந்தில் பாலாஜி அவர்கள் மேல எஃப்ஐஆர் போட்டா அந்த எஃப்ஐஆர் சார்ந்து அந்த பெயிலும் கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பல டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொக்யூர் பண்றதுல ஊழல் பண்ணியிருக்காரு செந்தில் பாலாஜி அப்படிங்கிறது தான் அலிகேஷனே. ஊழல் செய்யறதுல செந்தில் பாலாஜி அவர்கள் வல்லவர். 1182 கோடி ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸ்ல 397 கோடி ஊழல் பண்ணதா அவர் மேல அலிகேஷன் செஞ்சுட்டு இருக்கு டான்ஜெட் கோல. யாரு கம்மியான கோட்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொக்யூர் பண்ணணும். ஆனா டெண்டரிங் ப்ராசஸ்லயே ஒரு முறைகேடு பண்ணி நம்மளுடைய பணத்தை இழப்பீடு பண்ற மாதிரி நம்ம பணத்தை தான் ஊழல் பண்ணியிருக்காரு செந்தில் பாலாஜி அவர்கள். ஒரே பிரைஸ் எப்படி கொடுத்துருக்க முடியும் டெண்டர்ல அப்படிங்கிற கேள்வியை மெட்ராஸ் ஹைகோர்ட் இப்ப கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டேட் ப்ராசிக்யூட் பண்றதுக்கான சாங்ஷன் கொடுத்தாச்சுன்னா அப்ப செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆகப்படுவாரா? லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய விஷயம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவர் மேல இருக்கக்கூடிய கேஸ். இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேஸ் ஆகப்பட்டது ஜாப் ஃபார் சேல் ஸ்கேம். அதாவது அவரு இதுக்கு முன்னாடி ஒரு கட்சியில இருந்துட்டு இருக்கும் பொழுது அந்த கட்சியில டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருந்தாரு. அப்போ வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பல கோடி ஊழல் பண்ண கேஸ் உங்களுக்கு ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஞாபகம் வர்றது 10 ரூபாய் பாலாஜி. அதாவது அவருடைய டாஸ்மாக் துறையில ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கினது எல்லாருக்கும் தெரியும். அது அவருக்கு கொடுத்த ஒரு டைட்டிலாவே மாறிடுச்சு. இப்போ அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஸ்கேம், அதுதான் டெண்டர் முறைகேடு. இந்த டெண்டர் முறைகேடாகப்பட்டது எலக்ட்ரிசிட்டி துறையில டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர் முறைகேடு. நீங்களாம் யோசிப்பீங்க, அவர்கிட்ட எந்த துறை போனாலும் எப்படி ஊழல் பண்றாருன்னு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சர்க்காரிய கமிஷன்ல திமுக அப்படின்னு சொன்னாலே விஞ்ஞான ஊழல் பண்ற ஒரு கட்சின்னு சொல்லி எல்லாரும் சொல்லி பார்த்துருக்கோம். ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் விஞ்ஞான ஊழலுக்கே விஞ்ஞானம் பண்றவர் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல இந்த கேஸை கண்டிப்பா ஒருத்தரும் தெரிஞ்சுக்கணும். ஏன் ஒருத்தரும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த கேஸ் இப்பதான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நேத்து லைவ் லால முக்கியமா எடுத்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ஆயிருக்கக்கூடிய ஹெட்லைன்ஸ் ஆகப்பட்டது சீரியஸ் அலிகேஷன்ஸ் மேட், மெட்ராஸ் ஹைகோர்ட் சீக்ஸ் டீடைல்ஸ் ஆன் 397 crore டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொக்யூர்மெண்ட் டியூரிங் செந்தில் பாலாஜிஸ் டென்யூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஊழல்ல கிட்டத்தட்ட 397 கோடி ஊழல் செந்தில் பாலாஜி அவர்கள் செஞ்சதா அலிகேஷன்ஸ் இருக்கிறது மேல இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த டைரக்ஷன் ஆகப்பட்டது பெரிய இம்பாக்ட் செந்தில் பாலாஜி அவர்களுடைய இருக்கக்கூடிய கேஸ்ல கூட வரப்போகுதுன்றதுதான் இம்பார்ட்டன்ட். அது எப்படி இந்த கேஸ் அவருடைய ஜாப் ஃபார் சேல் ஸ்கேம், அதாவது டிரான்ஸ்போர்ட் துறையில வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அவர் மேல இருக்கக்கூடிய கேஸ்ல இம்பாக்ட் இருக்கும், அதாவது பிரச்சனை இருக்குங்கிறத நீங்க கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த கேஸ்ல செந்தில் பாலாஜி அவர்கள் பெயில்ல தான் இருக்காரு. பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002ல செக்ஷன் 45 படி தான் அவருக்கு பெயில் கிடைச்சிருக்கு. அந்த செக்ஷன் 45ல எனி அதர் அஃபென்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சமயம் இந்த டிரான்ஸ்போர்ட் டெண்டர் முறைகேடு கேஸ்ல டிவிஎஸ்சி கேஸ் போட்டா, ஏன்னா இப்போ இன்குவைரி ஸ்டேஜ்ல இருக்கு. இன்குவைரி ஸ்டேஜ்ல இருக்கும் பொழுது டிவிஎஸ்சி கேஸ் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணா இப்போ அவர் பெயில் இருக்கிற அந்த கேஸ்ல அவருக்கு பெயில் கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால இந்த 397 crore டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர் ஊழலை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். எஸ்பெஷலா சட்ட மாணவர்கள் இது ஒரு கேஸ் ஸ்டடியாவே தெரிஞ்சுக்கணும். காரணம் என்னன்னா செக்ஷன் 45 ஆஃப் த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002ல கேஷ் ஃபார் ஜாப் சேல் ஸ்கேம்ல ஆல்ரெடி அவர் இடி வழக்குகள் அவர் மேல போயிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு பெயில் கிராண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பெயில் கண்டிஷன்ல எந்த ஒரு அஃபென்ஸும் பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு செக் பவுன்ஸ் கேஸ்ல கூட செந்தில் பாலாஜி அவர்கள் மாட்டக்கூடாது. அப்படின்னா இந்த 397 crore எலக்ட்ரிசிட்டி டெண்டர் ஊழல்ல செந்தில் பாலாஜி அவர்கள் மேல எஃப்ஐஆர் போட்டா அந்த எஃப்ஐஆர் சார்ந்து அந்த பெயிலும் கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படின்னும் பொழுது இந்த கேஸை முழுசா ஒரு சட்ட மாணவரும் ஏன் சட்டம் பிராக்டிஸ் பண்றவங்களும்
யங் அட்வொகேட்ஸும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த இஷ்யூ ஆகப்பட்டது தமிழ்நாடு ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் டான்ஜெட்கோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு. டான்ஜெட்கோ கீழே தமிழ்நாடு ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன். இந்த டான்ஜெட்கோ ஆகப்பட்டது ஸ்டேட் ஓன்ட் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூட்டட் யூட்டிலிட்டி, ஸ்டேட் ஓன்ட் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூட்டட் யூட்டிலிட்டி கம்பெனி. இது டான்ஜெட்கோ வழியா தான் நம்மளுக்கெல்லாம் வந்து டிஎன்இபி வழியா நம்மளுக்கு கரண்ட் வருது. ஸோ இந்த டான்ஜெட்கோல பல டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொக்யூர் பண்றதுல ஊழல் பண்ணியிருக்காரு செந்தில் பாலாஜி அப்படிங்கிறது தான் அலிகேஷனே. இந்த டான்ஜெட்கோவுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா procurement of distribution transformers and power infrastructure in தமிழ்நாடு. ஸோ டான்ஜெட்கோ தான் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை வாங்குவாங்க. டான்ஜெட்கோ தான் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை வாங்குவாங்க. அதை வாங்கி தமிழ்நாடு முழுக்க இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இந்த துறை பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டரா செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கும் பொழுது அவர் கீழே தான் டான்ஜெட்கோ இருந்துட்டு இருந்தது. இந்த டான்ஜெட்கோவுடைய மினிஸ்டரா செந்தில் பாலாஜி அவர்கள் 2021 இருந்து 2023 வரைக்கும் மினிஸ்டரா இருந்திருக்காரு. அந்த டிரான்ஸ்போர்ட்டர் துறை, அதாவது டான்ஜெட்கோ பர்ச்சேஸ் டெண்டர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1182 கோடி பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த 1182 கோடியில தான் 397 கோடி டெண்டர் முறைகேடுகள் நடந்ததா இப்ப அலிகேஷன் வந்து வச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு கம்ப்ளைண்டும் கொடுக்கப்படுது. A complaint has alleged that in the procurement process there was 397 crore 397 கோடி financial irregularity during the tenure of the former electricity minister செந்தில் பாலாஜி அவர்கள். எப்பயுமே நம்ம கேட்கிற கேள்வி ஒண்ணுதான், செந்தில் பாலாஜி அவர்கள் எதுக்காக இன்னொரு கட்சியிலிருந்து கட்சி மாறி மாறி திராவிட முன்னேற்ற கழகம் தான் அவர் வந்து ஜாப் ஃபார் சேல்ஸ் ஸ்கேம் பண்ணாருன்னு சொல்லிட்டு கரூர்ல போயிட்டு ஸ்டாலின் சார் அவர்கள் அவர் வேற கட்சியில் இருக்கும்போது சொல்லி அவர் மேல ஊழல் வழக்கு பதியப்பட்டது. அவர் மேல ஊழல் வழக்கு பதியப்பட்டதுக்கு அப்புறம் அவரையே டிஎம்கேல வந்து ஸ்டாலின் சார் சேர்த்துக்கிட்டாருன்னா எந்த திறமைக்காக சேர்த்துக்கிட்டாருன்னு நம்ம சொல்லுவோம். எந்த திறமைக்குன்னா ஊழல் செய்யறதுல செந்தில் பாலாஜி அவர்கள் வல்லவர். அதான் சொல்லியிருந்தேன், விஞ்ஞான ஊழல் பண்றதுக்கே விஞ்ஞானம் பண்றவர் தான் செந்தில் பாலாஜி அவர்கள்னு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸ்ல 1182 கோடி ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸ்ல 397 கோடி ஊழல் பண்ணதா அவர் மேல அலிகேஷன் இருந்துட்டு இருக்கு டான்ஜெட்கோல. இது எப்படி பண்ணிருப்பாரு, அவர் மேல இருக்கக்கூடிய அலிகேஷன் என்ன அப்படிங்கிறத ஒரு 4 பாயிண்ட் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 397 கோடி ஊழல் பண்ணியிருக்காரு, 397 கோடி ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி ஊழல் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறதையும் அந்த பெட்டிஷன்ல குறிப்பிட்டிருந்தாங்க பெட்டிஷனர். அப்ப அந்த 4 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேட்டட் பிரைசிங் இன் டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொக்யூர்மெண்ட். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறாங்கன்னா யாரு வந்து கம்மியான கோட்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொக்யூர் பண்ணணும். ஆனா டெண்டரிங் ப்ராசஸ்லயே ஒரு முறைகேடு பண்ணி யாரு வந்து இவருக்கு காசு கொடுப்பாங்களோ இன்ஃப்ளேட்டட் பிரைசிங். டெண்டர் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் 100 ரூபாய்க்கு இருக்குன்னா அது 100 ரூபாய்க்கு வாங்கணும். ஆனால் 150 ரூபாய்க்கு வாங்கி அந்த 50 ரூபாய் திருப்பி அவருக்கே வர மாதிரியான ஒரு செயல்முறையை செஞ்சிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறத அலிகேஷனா கம்ப்ளைண்ட்லயே குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்டாலின் சார் அவர்கள் கீழே இருக்கக்கூடிய, அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் கீழே இருக்கக்கூடிய டிவிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் இவன் மேல இப்போ வந்து பிரிமினரி என்கொயரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரிமினரி என்கொயரி ஆகப்பட்டது செக்ஷன் 173 சப்செக்ஷன் 3 ஆஃப் தி பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா 2023 படி நடந்துகிட்டு இருக்கு. அதாவது 173 சப்செக்ஷன் 3 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் படி 2023 படி இந்த பிரிமினரி என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு. அப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுது 4 இம்பார்ட்டன்ட் டைரக்ஷன்ல இந்த கொஸ்டின்கள் கேட்கப்படுது. என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஃப்ளேட்டட் பிரைசிங், ஒரு பொருளோட விலை இதுதானா, டிரான்ஸ்ஃபார்மரோட விலை வந்து 100 ரூபாய் தானா, அதை ஏன் 150 ரூபாய்க்கு வாங்குனீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி. அப்படி 150 ரூபாய்க்கு வாங்கினதுனால தான், எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொல்றேன், வாங்கினதுனால தான் 397 கோடி ஊழல் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, பாசிபிள் சென்ட்ரலைசேஷன் ஆர் ஃபேவரிட்டிசம் இன் டெண்டர் அலோகேஷன். அவருடைய சொந்தக்காரருக்கோ அவருடைய பினாமிக்கோ அவருக்கு தெரிஞ்சவருக்கோ டெண்டர் அலோகேஷன் பண்றதுனால அதனால அந்த ஆதாயம் ஆகப்பட்டது செந்தில் பாலாஜிக்கு வந்து சேரும். அந்த அலிகேஷன் வழியா பார்த்தாலும் 397 கோடி ஊழலுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு
அப்படிங்கிற அந்த ஆங்கிள்லையும் பெட்டிஷன்ல வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். மூணாவது, டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதுனால யாரோட பணத்தை செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுத்தாரு? நீங்களும் நானும் கஷ்டப்பட்டு டாக்ஸ் கட்டுறோம். ஜிஎஸ்டி கட்டுறோம், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்டுறோம், வாட்டர் டாக்ஸ் கட்டுறோம், மோட்டார் வெஹிக்கிள் டாக்ஸ் கட்டுறோம். அது மட்டும் இல்லாம பெட்ரோல் டீசல் போடும்பொழுது 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 30 ரூபாய் நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கட்டுறீங்க. இந்த மாதிரி வேர்வை விட்டு உழைச்சு கட்டின காசை வச்சுதான் டான்ஜென்கோல டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வாங்குறாங்க. புரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய பணத்தை வச்சுதான் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வாங்குறாங்க. அப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வாங்குறாங்கன்னு சொன்னாக்க நம்மளுடைய பணத்தை இழப்பீடு பண்ற மாதிரி நம்ம பணத்தை தான் ஊழல் பண்ணியிருக்காரு செந்தில் பாலாஜி அவர்கள். உங்களோட பணத்தையும் என்னுடைய பணத்தையும் எல்லாருடைய பணத்தையும் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழல் பண்ணாருங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும்னா, 397 கோடி இன்ஃப்ளேட்டட் பிரைசிங், அதிகமான பிரைஸ் கொடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறாருன்னா கவர்மெண்டோட கல்லால இருந்து பணத்தை வெளில எடுத்து அவர் அதை ஸ்கொயர் பண்ணிக்கிறதுக்காகவும் அவர் அதை கலெக்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் செஞ்ச விஞ்ஞான ஊழல் தான் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல். செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த ஊழல்ல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். நாலாவது இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட், irregularities in டெண்டர் கமிட்டி ப்ரொசீஜர்ஸ். டெண்டர் கமிட்டின்னு ஒன்று போடுவாங்க. எப்பயுமே டெண்டர்ல ஒரு விஷயத்தை வாங்குறதுக்கு முன்னாடி, ப்ரொக்யூர்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி டெண்டர் கமிட்டி ப்ரொசீஜர் அப்படின்னு ஒன்று உண்டு. அந்த கமிட்டியில உட்கார்ந்து தான் எந்த டிரான்ஸ்ஃபார்மரை எப்படி வாங்கணும்னு டிசைட் பண்ணுவாங்க. அது முறைகேடா நடந்திருந்தால் இல்ல அது ப்ராப்பரா நடக்கலன்னா கண்டிப்பாக ஆட்சியாளர்களும் பொறுப்பு தான். ஏன் அரசியல்வாதிகள் அரசியல் வழியா லெஜிஸ்லேட்டிவ் வராங்க, எக்ஸிகியூட்டிவ்ஸ் தான் நம்மளுடைய மக்களுடைய பணத்தை பாதுகாக்கணும். ஆனால் எக்ஸிகியூட்டிவ்ஸ் அப்பாயின்ட் பண்ற பவரே லெஜிஸ்லேட்டருக்கு உண்டு. அதாவது அரசியல் கட்சியிலிருந்து வந்த எலெக்ட் ஆகும் பொழுது அரசாங்கத்துக்குள்ள வராங்க, அவங்க ஆட்சியாளரை தீர்மானிக்கிறாங்க. எந்த மாதிரியான ஆட்சியாளர்கள்னா மக்களுக்கு கரெக்டா வேலை பண்ணக்கூடிய ஆட்சியாளர் கிடையாது. ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு கரெக்டா வேலை பண்ணக்கூடிய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்து டெண்டர் கமிட்டியை உருவாக்கி அது வழியா டெண்டர் பர்ச்சேசஸ் வழியா அலிகேஷன் பண்ணியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த 4 டைரக்ஷன்ல தான் ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு உண்டு. அதுக்காக தான் இப்ப இந்த பெட்டிஷன் வந்து மெட்ராஸ் ஹை கோர்ட்ல பெஞ்ச்ல லிஸ்ட் ஆச்சு. இந்த கேஸ் ஆகப்பட்டது 26 பிப்ரவரி 2026 அன்னைக்கு லிஸ்ட் ஆயிருந்தது. அதாவது வியாழக்கிழமை லிஸ்ட் ஆயிருந்தது. அன்னைக்கு மெட்ராஸ் ஹை கோர்ட் டிவிஷனல் பெஞ்ச் வந்து தலைமை நீதிபதியுடைய பெஞ்ச் வந்து கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. என்ன கால் ஃபார் பண்ணியிருந்தாங்கன்னா, டீடைல்ஸ் ஆஃப் த preliminary inquiry that had been undertaken into 397 crore scam in procuring transformer tenders during the tenure of Sendil Balaji as the Minister for Electricity and Prohibition and Excise from 2021 to 2023. The bench called for minutes of the tender committee meetings. The court wondered how all the bidders who participate in the tender would have quoted the same price, causing huge financial loss to the state exchequer. இந்த ஊழல் எப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் பண்ணியிருக்க வாய்ப்பு உண்டுனா, டெண்டர் கமிட்டி டெண்டர்ஸ் கால் ஃபார் பண்ணும்பொழுது எல்லாருமே டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு அப்போ ஒரே கோட் எப்படி கொடுத்துருக்க முடியும், ஒரே பிரைஸ் எப்படி கொடுத்துருக்க முடியும் டெண்டர்ல, ஒரே பிரைஸ் எப்படி கொடுத்துருக்க முடியும் டெண்டர்ல அப்படிங்கிற கேள்வியை மெட்ராஸ் ஹை கோர்ட் இப்ப கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இத பிரிலிமினரி என்கொயரி வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கே, அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறதையும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இதுல 2 லீகல் பாயிண்ட்ஸ் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, 2 சட்டங்கள் இதுல அப்ளை ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒன்னு, பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988. எப்பன்னா டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் கேஸ் ஃபைல் பண்ணாங்கன்னா அப்ப வந்து அப்ளை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அண்ட் தி பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி இத இன்வெஸ்டிகேட் பண்ற பாசிபிலிட்டி உண்டு. அதுக்காக டிவிஏசி டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் ஆகப்பட்டது ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே ஸ்டாலின் சார் அவர்களுடைய ஆட்சி கீழே தான் வருது. அப்படின்னும் பொழுது அவங்களே பிரிலிமினரி என்கொயரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுதுதான் ரிட் பெட்டிஷன் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல தாக்கல் பண்ணியிருக்காங்க. ரிட் பெட்டிஷன் தாக்கல் பண்ணது அறப்போர் இயக்கம் வெர்சஸ் தி டைரக்டர்ஸ் அண்ட் அதர்ஸ். ரிட் பெட்டிஷன் நம்பர் எல்லா சட்ட மாணவர்களும் இந்த ரிட் பெட்டிஷன் நம்பரை போட்டு கண்டிப்பா படிக்கணும். ரிட் பெட்டிஷன் நம்பர் 8166 ஆஃப் 2024. அதுல பெஞ்ச் என்ன டைரக்ட் பண்ணாங்கன்னா, has also called for the minutes of the tender committee meetings
Court wondered how all the bidders who participated in the tender could have quoted the same price, causing huge financial loss to the state exchequer. I quote the exact words of the bench. Serious allegation, I quote, the serious allegations have been made. It is a matter of procuring transformers, quoting the same price. Tender committee meeting la ஒரே price quote பண்ணி procure பண்ண issue. Tender was awarded to all parties for procuring transformers. Approximately 26,300 in number, 26,300 transformers. நீங்க தெருவா பாப்பீங்க transformers. அந்த transformers procure பண்றதுல வந்த ஊழல். And very high rates as compared to otherwise. மார்க்கெட்ல இருக்கிற ரேட்டை விட அதிகமான ரேட்டை கொடுத்து தமிழ்நாடு அரசாங்கம் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னாக்க ஏன் வாங்கியிருக்காங்க? ஏன்னா டெண்டர்னு சொன்னாலே லோவஸ்ட் கோட் பெஸ்ட் குவாலிட்டி, லோவஸ்ட் கோட் பெஸ்ட் குவாலிட்டி. ஆனா இதுல என்ன நடந்திருக்குன்னா ஹையஸ்ட் பிரைஸ் லோவஸ்ட் குவாலிட்டி, ஹையஸ்ட் பிரைஸ் லோவஸ்ட் குவாலிட்டி வாங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறத புரிஞ்சுதான் இப்ப மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன டைரக்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா, thereby huge financial loss to the extent of 397 crore to public exchequer, the court noted. அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டியது என்னன்னா, the case were filed by Arapor இயக்கம் NGO and members belonging to other political parties seeking the state to register an FIR against the persons involved in the case. யாரெல்லாம் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்களோ, செந்தில் பாலாஜி அவருடைய டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரி, அது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் கண்டிப்பா இதுக்கு வந்து ஒத்துழைக்காம இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதையும் பெட்டிஷன்ல குறிப்பிட்டு ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் பொழுது இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணா யார் மேலாம் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வாதங்களும் உண்டு. The petitioner had informed the court that though they had sent representation to the state, no action has been taken. பெட்டிஷனர் ஸ்டேட்டுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் அமிச்சோம், ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. ப்ராம்ப்டிங் them to approach the court. ஜெனரலா ஆர்டிகல் 226 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா படி நீங்க டைரக்டா நீதிமன்றத்துக்கு வர முடியாது. அப்போ ஸ்டேட் கிட்ட ரெப்ரசன்டேஷன் கொடுத்தா ரிட் ஆஃப் மேண்டமஸ் நீங்க கான்ஸ்டிடியூஷன் கோர்ட்ல ஃபைல் பண்ணலாம், அதாவது இந்த கேஸ்ல மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணலாம். அதனாலதான் பெட்டிஷனர் மெட்ராஸ் ஹைகோர்ட் நாடி வந்திருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி ஸ்டேட்டுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்காங்க, ஆனா ஆக்ஷன் எடுக்கல. அந்த ஆங்கிள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலும் கோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணதுக்கு காரணம் prompting them to approach the court. When the matter was taken up in the court, the Advocate General informed the court that DVAC was conducting a preliminary inquiry into the issue. DVAC, Directorate of Vigilance and Anti-Corruption, செந்தில் பாலாஜி அவர்கள் 2023லயே எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. காரணம் வந்து அவர் ஆல்ரெடி இடி வழக்குல உள்ள போயிட்டாரு ஜூன் மாசம். அப்படி இருக்கும் பொழுது அப்ப ரைஸ் பண்ண இஷ்யூ இது வரைக்கும் பிரிலிமினரி என்கொயரி கண்டக்ட் பண்றாங்கன்னா, क्वेश्चन டிவிஏசி மினி ட்ரையல் கண்டக்ட் பண்றாங்களா அப்படிங்கிற கேள்விதான். அப்படி பார்க்கும்போது to this the court recommended that state had been conducting a preliminary inquiry into all cases which did not seem to have any end. அதாவது பிரிலிமினரி என்கொயரி நடத்துற எந்த ஆஸ்பெக்ட்டுமே எண்டுக்கே வரல. அப்ப இதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறதையும் கோர்ட் கேட்டிருக்காங்க. அதுக்கு பெஞ்ச் வந்து கிளியரா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷனையும் பெஞ்ச் கொடுத்தாங்க. இஃப் யூ கம்ப்ளீட் யுவர் பிரிலிமினரி இன்குவரி, தேர் வுடன்ட் பி a need for them the petitioners to approach the court. நீங்க பிரிலிமினரி இன்குவரியை கம்ப்ளீட் பண்ணிருந்தா பெட்டிஷனர்ஸ் கோர்ட்டை அப்ரோச் பண்ண வேண்டிய கட்டாயமே கிடையாது அப்படிங்கிறதையும் கோர்ட் பெஞ்ச் வந்து டைரக்ஷனாவும் அப்சர்வேஷனாவும் கொடுத்திருக்காங்க. The court orally remarked, the petitioner also argued that state had delayed sanction under section 17A of the Prevention of Corruption Act 1988. அதாவது செக்ஷன் 17A of the Prevention of Corruption Act படி நீங்க வந்து சிட்டிங் மினிஸ்டரையோ இல்லாட்டி ஆட்சியாளர்களையோ ப்ராசிக்யூஷன் பண்ணா சாங்ஷன் வந்து டிலே ஆகுது. இந்த கேஸை பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ சுப்ரீம் கோர்ட்ல லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் நாகரத்னா மேடம் அவர்கள் முன்னாடி செக்ஷன் 17A பத்தி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கொஸ்டினும்
அரைஸ் ஆயிருந்தது. அது மேல பாத்தீங்கன்னா செக்ஷன் 17A எப்பெல்லாம் ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்சர்வேஷன் உண்டு. அப்படி இருந்தும் பாத்தீங்கன்னா ஸ்டேட்ல செக்ஷன் 17A உடைய ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வாங்குறத லேட் பண்றது, பிரிலிமினரி இன்கொயரி பண்றதுக்கு லேட் பண்றது, இதனால அந்த மந்திரி மேல எஃப்ஐஆரே போட விடாம தடுக்கிறது. எஃப்ஐஆரே போட விடாம தடுக்கிற வேலையை டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் பண்றதா ஆர்குமெண்ட் வச்சிருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. The state also argued that the petition was being, the state however objected to it and pointed out that the sanction had been granted now. அப்போ செக்ஷன் 17A படி சாங்ஷனும் கொடுத்தாச்சு அப்படிங்கறத ஸ்டேட் இப்போ நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. அப்போ பிரிலிமினரி என்கொயரி போயிட்டு இருக்கு, ஸ்டேட்டும் ப்ராசிக்யூட் பண்றதுக்கான சாங்ஷன் கொடுத்தாச்சுன்னா அப்ப செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆகப்படுவாரா அப்படிங்கிற அந்த கேள்வியும் வர ஆரம்பிச்சிருக்கு. எப்ப அரெஸ்ட் ஆவாரு? டிவிஏசி, அதாவது டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் கேஸ் போட்டா அரெஸ்ட் ஆவாரு. அப்போ இந்த கேஸ்ல அரெஸ்ட் ஆனா ப்ரீவியஸ் ஜாப் ஃபார் சேல்ஸ் ஸ்கேம்ல இதே டிஎம்கே அரசாங்கம் தான், ஸ்டாலின் சார் அவர்கள் தான் கரூர்ல அலிகேஷன் வச்சு அவர் மேல கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ் இப்ப அவர் மேல இருந்துட்டு இருக்கு. அது மேல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் அரெஸ்ட் பண்ணாங்க, அவருக்கு பெயில் கிராண்ட் பண்ணாங்க. அப்போ இங்க எஃப்ஐஆர் போட்டு இதுல செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆனா அந்த பெயில் கேன்சல் ஆகி அவர் மேல ஹாபிச்சுவல் அஃபெண்டர் மாதிரியான ஒரு கேசஸ் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன் இது சட்ட ரீதியா நீங்க புரிஞ்சுக்கணும்னா செக்ஷன் 45 ஆஃப் த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி அவருக்கு பெயில் கிராண்ட் பண்ணிருக்கிறது ஃபர்தரா எந்த அஃபென்ஸும் பண்ணக்கூடாதுன்றது. அப்போ இந்த அஃபென்ஸ் ஆகப்பட்டது இந்த ஆட்சி காலத்துல நடந்திருக்கு. 397 கோடி ஊழல் நடந்திருக்குன்னா அதோட இம்ப்ளிகேஷன் அவருக்கு ப்ரீவியஸ் கேஸ் மேலே இருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது to this the court commented that just because the petitions have been filed by persons belonging to some political party, it could not dismiss it when serious allegations are involved. Time has come. Very important observation. Very, very important observation. The time has come. Very important observation by Madras High Court. I quote the exact words of the Madras High Court. Time has come. We cannot keep ignoring a matter just because the people belong to some political parties. The court orally remarked. The petitioners also informed the court that though the first petition was filed in 2024, till date, state has not filed any counter. Further, the court directed the state to file its counter within a week, adjourn the matter. So within a week na March 9, 2026 முன்னாடி கவுண்டர் ஃபைல் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற டைரக்ஷனையும் மெட்ராஸ் ஹை கோர்ட் அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்க. 395 கோடி டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொக்யூர்மெண்ட் கேஸ்ல செந்தில் பாலாஜி அவர்கள் மேல எஃப்ஐஆர் போடப்படுமா? செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த எஃப்ஐஆர் போடும் பொழுது ப்ரீவியஸ் கேஸ் இருக்கக்கூடிய பெயில் கேன்சல் ஆகுமா? செந்தில் பாலாஜி அவர்களுடைய இந்த கேஸ் எப்படி டிராவல் ஆகும் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக கோர்ட் கொடுக்கக்கூடிய அப்சர்வேஷன்ஸ், லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறத சட்ட மாணவர்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். யங் அட்வொகேட்ஸ் எஸ்பெஷலா தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம பிரெடிகேட் அஃபென்ஸ், ஷெட்யூல்ட் அஃபென்ஸா இருந்தா அதோட இம்ப்ளிகேஷன் பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். சைனிங் ஆஃப், அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார். தேங்க்யூ.